ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ், அதாவது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும், நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிற ஸ்டாக்ஸ் இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு செப்டம்பர் 8 எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும்னா, வேதாந்தா அதானி குழுமம் இந்த ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் கம்பெனியை அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு போட்டி பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஸோ பிட்ஸில் இவங்க அதானி குழுமம் தான் ஃபஸ்ட்டு டாப்பில் இருந்தாங்க. இப்போ வேதாந்தாவும் அந்த ரேஸில் வந்திருக்காங்க. ஏன்னா இதில் பவர் இருக்குது, சிமெண்ட் இருக்குது, ரியல் எஸ்டேட், ஹோட்டல், ரோட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பிஸ்னஸ் எல்லாமே இருக்கிறதுனால இதை அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு கம்பெனியுமே போட்டியில் இருக்கிறாங்க. ஸோ அதானி குழுமத்தை பின்னுக்கு தள்ளி இப்போ வேதாந்தா ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறாங்க. வேதாந்தா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 4000 கோடி கொடுத்து அப்ரண்ட் பேமெண்ட்டாட்டு பே பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரிமைனிங் 5 to 6 இயர்ஸில் ரிமைனிங் பேலன்ஸை பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட வேல்யூ, அந்த ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸோட வேல்யூ 12,505 கோடியாக இருக்குது நெட்டாட்டு இப்போ பார்க்கும்போது ப்ரெசன்ட் வேல்யூ. பட் மேபி ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது யார் கைவசம் போகுதுன்னு. நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் ஃபோக்கஸில் இருக்கும். வெஹிக்கிள்ஸோட ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. 60,000 1,40,000 வரைக்கும் அந்த ப்ரைஸை குறைச்சிருக்காங்க, ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணதுனால. மஹேந்திராவும் ஃபோக்கஸில் இருக்கும். அவங்களும் காரோட ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.56 லேக் வரைக்கும் குறைச்சிருக்காங்க. ஹியூண்டாய் மோட்டார்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. 2.4 லேக் வரைக்கும் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க எஸ்யூவி காருக்கு. ஸோ இது வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஸ்பைஸ் ஜெட் ஃபோக்கஸில் இருக்கும். ஸ்பைஸ் ஜெட்டில் என்னென்னா ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. Q1 வந்து 234 கோடி லாஸு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது செம்ம லாஸு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் 34% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட்ஒர்த்து 446 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜூலையில் டொமஸ்டிக் மார்க்கெட் ஷேர் 2% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்பைஸ் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இவங்களும் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பஞ்சாப் ஹவுசிங் ஃபைனான்ஸ் போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 5000 கோடி நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் 1 or more ட்ரான்ச்சஸில். ஸோ பஞ்சாப் ஹவுசிங் ஃபைனான்ஸும் பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸும் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஸோ போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் சிங்கப்பூர் பேஸ் பண்ண ஹாரிசான் ஃபியூல் செல் டெக்னாலஜிஸ் இந்த கம்பெனியோட ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பேஸ்டு ரோலிங் ஸ்டாக் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ இது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 10 year மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சிங்கப்பூர் பேஸ் கம்பெனியோட போட்டிருக்காங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஆரோபிண்டோ ஃபார்மாக்கு என்ன ஒரு அப்டேட்னா, தெலுங்கானாவில் பேச்சுபள்ளி அப்படிங்கிற இன்ஸ்பெக்ஷன் யூனிட் 8 ஃபெசிலிட்டியில் யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் 483ல் 8 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க ஆரோபிண்டோ ஃபார்மா. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் குஜராத்தில் ஜரோட் அப்படிங்கிற பிளான்ட்டில் இன்ஜெக்டபிள் பிளான்ட்டில் யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணதில் 4 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருப்பாங்க மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போனஸ் சீசனு சில ஸ்டாக்ஸ் எல்லாமே போனஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஹாம்ஸ் பயோ லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி, இவங்களோட மார்க்கெட் கேப்பு 26 கோடி தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா இருக்குது. ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 9 1:1 அந்த ரேஷியோவில் இவங்க போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனி குஜராத்தை சேர்ந்த கம்பெனி. பயோ, அதாவது ஹாம்ஸ் பயோங்கிறது டேப்லெட்ஸு, சிரப்ஸு, ஃப்ரீஸ் ட்ரைட் ஃப்ரூட்ஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஃபிசிசி அப்படிங்கிற பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பத்தாஞ்சலி ஃபுட்ஸு இவங்க 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. 2 போனஸ் ஷேர். நீங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 போனஸ் ஷேர் கிடைக்கும். ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 11 மார்க்கெட் கேப் 64,000 கோடி மேலே இருக்குது. இதோட ப்ரைஸ் 1789 ரூபாவில் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோயா, அடுத்து வந்து ஹெல்த் ஃபுட்டு ப்ராடக்ட்ஸு, நெக்ஸ்ட் வந்து எடிபிள் ஆயில் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எஃப்எம்சிஜி பேஸ் கம்பெனின்னு சொல்லலாம் பத்தாஞ்சலி ஃபுட்ஸு. ஸ்டெலண்ட் செக்யூரிட்டிஸ் இந்தியா லிமிடெட் 4:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் இருந்துச்சுன்னா 4 ஷேர் கிடைக்கும். ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 12 மார்க்கெட் கேப் 49 கோடி தான் இருக்குது. லேட்டஸ்ட், அதாவது ப்ரைஸ் பார்க்கும்போது 665 ருபீஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெஜிஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இவங்க 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. 1:2னா அதாவது 2 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் ஷேர் கிடைக்கும். ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 12 மார்க்கெட் கேப் 125 கோடி, ப்ரைஸ் 7 ரூபாவில் இருக்குது. இது வெஸ்ட் பெங்கால் பேஸ் கம்பெனி. ஸோ 1982 இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த 4 ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. ஸோ இருக்குன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டாடா மோட்டார்ஸில் பர்சஞ்சர் வெஹிக்கிளோட ப்ரைஸ் குறையுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது மட்டும் இல்லாமல் அந்த ஜிஎஸ்டி ஸ்லாபில் இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு 28%லேருந்து 18% மூவ் ஆகுறதுனால கமர்ஷியல் வெஹிக்கிள் ப்ரைஸும் குறையுது. ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு 2,80,000லேருந்து 4,60,000 வரைக்கும் ப்ரைஸ் குறையுது. அதே ஐஎல்எம்சிவி 1,00,000லேருந்து 3,00,000 வரைக்கும் ப்ரைஸ் குறையுதுன்னு சொல்கிறாங்க. பஸ்ஸஸ் அண்ட் வேன்ஸுக்கு 1,20,000லேருந்து 4,30,000 வரைக்கும் ப்ரைஸ் குறையுதுன்னு சொல்கிறாங்க. எஸ்சிவி பர்சஞ்சர் 52,000லேருந்து 66,000 வரைக்கும் ப்ரைஸ் குறையுன்னு சொல்கிறாங்க. எஸ்சிவி பிக்கப்ஸ் இது ரிலேட்டட் வெஹிக்கிள்ஸு 30,000லேருந்து 1,10,000 வரைக்கும் குறையும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து
டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் வந்து $60 பில்லியன் பவர் ரினோபிள் எனர்ஜி செக்டாரில் ஃபினான்ஷியல் 32 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரினோபிள் எனர்ஜியில் மட்டும் $21 பில்லியன் ஃபினான்ஷியல் 30 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். இப்போ கரண்ட் 14.2 ஜிகாவாட்டாக இருக்கிறது, 32ல் 50 ஜிகாவாட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தெர்மல் பவர் $22 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் ஃபினான்ஷியல் 32 வரைக்கும்னு சொல்கிறாங்க. கெப்பாசிட்டி இப்போ 17.6 ஜிகாவாட்டாக இருக்குது, 41.9 ஜிகாவாட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் $17 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. கரண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் 19,200 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, அது 30,000 கிலோமீட்டராட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட பவர் செக்டார்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டார் 11% CAGR growth 1000 ஜிகாவாட் ஃபினான்ஷியல் 32ல் அட்டைன் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்ட் 475 ஜிகாவாட் இருக்குது. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே $500 பில்லியன் வரும்னு சொல்கிறாங்க. இந்தியா கரண்ட்லி ரினோபிள் எனர்ஜியில் நாலாவது பிளேஸ் இருக்குது குளோபலி பார்க்கும்போது. நம்மளோட கெப்பாசிட்டி ரினோபிள் எனர்ஜி 172 ஜிகாவாட்டு, 32ல் 571 ஜிகாவாட் அட்டைன் பண்ணோன்னு சொல்கிறாங்க. $300 பில்லியன் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர்மல் கெப்பாசிட்டி நம்ம 309 ஜிகாவாட் ஃபினான்ஷியல் 32ல் போகும்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்ட் 247 ஜிகாவாட்டாக இருக்குது. கோல் கெப்பாசிட்டி 80 ஜிகாவாட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க அடிஷ்னல் ஆட்டு. இதில் $91 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓயோ Q1ல் ஃபினான்ஷியல் 26ல் அதோட ப்ராஃபிட் 200 கோடின்னு சொல்கிறாங்க. 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2019 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். ஸோ இது வந்து ஓயோ கொடுத்த அப்டேட். கிராஸ் புக்கிங் வேல்யூ 7,227 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் பேசிஸில் 144% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓயோ கொடுத்த அப்டேட்டு. 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் ஷேரை இஷ்யூ பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. வாரன் பஃபட் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஹின்ஸ் அதில் வந்து எக்ஸிட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து அண்டர் பர்ஃபார்மிங்காக இருக்கிறதுனால அதை எக்ஸிட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காரு வாரன் பஃபட். கிராஃப்ட் ஹின்ஸ் தான் ரீசெண்டாட்டு ஆக்சுவலி இந்தியன் மார்க்கெட்டில் அவங்க ஸ்பிளிட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரிக்க போகிறதாட்டு சொல்லியிருந்தாங்க, சாஸஸும் இன்னொரு பிஸ்னஸும் தனியாட்டு. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காரு வாரன் பஃபட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிற ஸ்டாக்ஸ். இதில் ஃபஸ்ட்டு 8ஆம் தேதி உள்ளதை சொல்லிடுறேன். அக்னிட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹1.50, பிர்லா கார்பரேஷன் ₹10, BLSE சர்வீஸ் லிமிடெட் ₹1, டிகிவி டார்க் கியூ டிரான்ஸ்ஃபர்ஸ் லிமிடெட் சிஸ்டம்ஸ் லிமிடெட் ₹2.60, HFCL லிமிடெட் $10, ஹிசார் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹1, ஹவுசிங் அர்பன் ஹட்கோ இவங்க வந்து ₹1.05, KDDL லிமிடெட் ₹5, லெஹர் ஃபுட்வேர்ஸ் லிமிடெட் $50, மணாலி பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் $50, RM ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் லிமிடெட் $50, தாஜ் GVK ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் ₹2, தேகா இண்டஸ்ட்ரீஸ் ₹2, டிட்டாகர் ரயில் சிஸ்டம் லிமிடெட் ₹1 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் செப்டம்பர் 9ஆம் தேதி ஏரோஃப்ளெக்ஸ் என்டர்பிரைசஸ் லிமிடெட் $30, அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் லிமிடெட் $25, பெல்லா காசா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் லிமிடெட் ₹2, பகவாட்டி ஆட்டோ காஸ் லிமிடெட் $250, BLS இன்டர்நேஷனல் சர்வீஸ் லிமிடெட் ₹1, திலீப் பில்கான் லிமிடெட் ₹1, ஃபில்ட்ரா கன்சல்டன்ஸ் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் ₹2, குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் ₹5, ஹால்டீன் கிளாஸ் லிமிடெட் $70, ஹிந்துஸ்தான் ஹேர்டி லிமிடெட் ₹2.50, IRCTC ₹2.09, ₹2.90, ஜாஸ் இன்ஜினியரிங் லிமிடெட் ₹1.20, மனாக்ஷியா அலுமினியம் லிமிடெட் ₹0.07, மனாக்ஷியா கோட்டல் மெட்டல் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹0.05, மங்கள் கம்பு சொல்யூஷன்ஸ் லிமிடெட் ₹0.5, RBL பேங்க் லிமிடெட் இவங்க ₹1 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஷிவாலிக் பைமெட்டல் கண்ட்ரோல் சிஸ்டம் ₹1.50, ஸ்டீல் அதாவது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா செயில் அவங்க வந்து ₹1.60, தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் ₹1.20. செப்டம்பர் 10ஆம் தேதி அஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் ₹2.20, கேம்பஸ் ஆக்டிவிஸ் லிமிடெட் ₹30, கிரெடோ பிராண்ட்ஸ் மார்க்கெட்டிங் லிமிடெட் ₹3, ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் லிமிடெட் ₹40, குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட் ₹5, இண்டோபல் இன்சுலேஷன் லிமிடெட் ₹2, கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ் லிமிடெட் ₹1.50. ஆக்சுவலி இவங்க வந்து கிட்டெக்ஸ் கார்மெண்ட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா $50, மேக் பவர் CNC மிஷின்ஸ் லிமிடெட் ₹1.50, PNB கில்ட்ஸ் லிமிடெட் ₹1, சந்தூர் மேக்னஸ் அண்ட் அயன்ஓஸ் லிமிடெட் ₹1.25, சிக்மா சால் லிமிடெட் ஆக்சுவலி இவங்க வந்து $25 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் செப்டம்பர் 11ஆம் தேதி கேப்ரி குளோபல் கேபிட்டல் லிமிடெட் $20, செஞ்சுரி பிளைபோர்ட்ஸ் ₹1, டேட்டா மேட்டிக்ஸ் குளோபல் சர்வீஸ் லிமிடெட் ₹5, கோகுல் குந்தா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி லிமிடெட் ₹1.50, குல்ஷன் பாலியோல்ஸ் லிமிடெட் $30, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ரிசிஷன் கேஸ்டிங்ஸ் லிமிடெட் $50, இர்கான் இன்டர்நேஷனல் ₹1, லக்ஷ்மி இன்ஜினியரிங் அண்ட் வேர் ஹவுசிங் லிமிடெட் $10, நிர்லான் லிமிடெட் $11, பாண்டி ஆக்சைட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ்
3 ரூபா 50 காசு. சிலிகான் ரெண்டல் சொல்யூஷன் 1 ரூபா. சோமனி செராமிக்ஸ் லிமிடெட் 3 ரூபா. சுப்ரோஸ் லிமிடெட் 2 ரூபா 60 காசு. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் 3 ரூபா. டிவி டுடே நெட்வொர்க் லிமிடெட் 3 ரூபா. வேலியன்ட் கம்யூனிகேஷன் லிமிடெட் 1 ரூபா 50 காசு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12ஆம் தேதி கிரண் வயப்பர் லிமிடெட் 1 ரூபா. கேபி எனர்ஜி 10 காசு. கேபி கிரீன் இன்ஜினியரிங் லிமிடெட் இவங்க வந்து 0.2 ருபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணாவீர் ஃபோர்ஜ் லிமிடெட் 2 ரூபா 50 காசு. கிருஷ்ணா டிஃபென்ஸ் அண்ட் அலைட் இண்டஸ்ட்ரீஸ் 50 காசு. கிரைப்டன் இண்டஸ்ட்ரீஸ் 1 ரூபா. மரைன் எலக்ட்ரிக்கல்ஸ் 30 காசு. எம்பிஐஎல் கார்பரேஷன் லிமிடெட் 45 காசு. பஞ்சாமால் ஸ்டீல் லிமிடெட் 3 ரூபா. பாலிமெக் பிளாஸ்ட் மிஷின்ஸ் லிமிடெட் 1 ரூபா. பிரமிட் டெக்னோ பிளாஸ்ட் 50 காசு. ரேம்சன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 30 காசு. ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 10 காசு. ஆர்ஜே ஷா அண்ட் கம்பெனி லிமிடெட் 2 ரூபா 50 காசு. ருஷில் டி கார் லிமிடெட் 10 காசு. சந்தார் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 3 ரூபா 50 காசு. சங்கம் 2 ரூபா. ஸ்பென்டா இன்டர்நேஷனல் லிமிடெட் 1 ரூபா. சன்ஃபிளாக் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி லிமிடெட் 75 காசு. சூப்பர் சக்தி மெட்டாலிக்ஸ் 50 காசு. சிஸ்டமேட்டிக்ஸ் கார்பரேட் சர்வீஸ் 10 காசு. டெக்னோ எலக்ட்ரிக் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனி 9 ரூபா. டெக்ஸ்மாக்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் 15 காசு. டுன்வால் இ மோட்டர்ஸ் லிமிடெட் 10 காசு. உட்டம் சுகர் மில்ஸ் லிமிடெட் 2 ரூபா 50 காசு. கிருஷ்ணா டயக்னோஸ்டிக்ஸ் லிமிடெட் 2 ரூபா 75 காசு. லின்கன் ஃபார்மசிட்டிகல்ஸ் 1 ரூபா 80 காசு. கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ் லிமிடெட் 3 ரூபா. ஜாக் சோன்பால் ஃபார்மசிட்டிகல்ஸ் 2 ரூபா 50 காசு. டாடாவா சிண்டன் ஃபார்மா கெம் லிமிடெட் 1 ரூபா. அட்வைட் எனர்ஜி டிரான்சிஷன்ஸ் 1 ரூபா 75 காசு. மன்பா ஃபினான்ஸ் 25 காசு. ஜொடாய்க் எனர்ஜி 75 காசு. விஎல்எஸ் ஃபினான்ஸ் 1 ரூபா 50 காசு. வர்தமன் ஆர்க்லிஸ் லிமிடெட் 1 ரூபா 50 காசு. வெஞ்சூரா கேரண்டி லிமிடெட் 4 ரூபா 50 காசு. மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் ஃபுட் ஸ்பெஷாலிட்டிஸ் 3 ரூபா. இன்டீரியர் அண்ட் மோர் லிமிடெட் 75 காசு. பாரத் ரசாயம் லிமிடெட் 1 ரூபா 50 காசு. கொச்சின் ஷிப்யார்ட் 2 ரூபா 25 காசு. கார்டன் டிசி பில்டர்ஸ் 4 ரூபா 90 காசு. குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் கம்பெனி லிமிடெட் 4 ரூபா 9 காசு. எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் 2 ரூபா 50 காசு. கஜாரியா செராமிக்ஸ் லிமிடெட் 4 ரூபா. ஆர்டிஃபேக்ட் ப்ராஜெக்ட்ஸ் 50 காசு. பசன்ட் அக்ரோடெக் 0.05 ருபீஸ். பிர்லா ப்ரிசிஷன் டெக்னாலஜிஸ் 0.05 ருபீஸ். எம்பி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 30 காசு. ஃபினோடெக்ஸ் கெமிக்கல் லிமிடெட் 40 காசு. ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் 1 ரூபா. ஐஎல்எஃப்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் லிமிடெட் 28 காசு. இந்தியன் பவர் கார்பரேஷன் லிமிடெட் இவங்க என்ன டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. பட் ஆக்சுவலி டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரேட் இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணலை. அந்த எவ்வளோ டிவிடனையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஜெய்சிந்த் ஆர்கோ கெமிக்கல் லிமிடெட் 0.05 ருபீஸ். ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் 0.125 ருபீஸ். மேக்லனிக் கிளவுட் லிமிடெட் 0.03 ருபீஸ். மம்தா மிஷினரி லிமிடெட் 50 காசு. மேஸ்டெக் லிமிடெட் 16 ரூபா. நேஷனல் ஃபிட்டிங்ஸ் லிமிடெட் 1 ரூபா. நார்தன் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் 30 காசு. ரிலையபிள் டேட்டா சர்வீஸ் 0.04 ருபீஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட் கூட ஒரு 21,000 கோடி வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ரைசிங் ராஜஸ்தான் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற பிளானில் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.